ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் சமையல். மீனாஸ் குவிக் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொடி கேட்டகரி, பேசிக் பொடி கேட்டகரி, பருப்பு பொடிங்க. ஆந்திராவில் வந்து பருப்பு பொடி ஒரு மாதிரி பண்ணுவாங்க, தமிழ்நாட்டு சைடு வந்து வேறு மாதிரி பண்ணுவாங்க. எங்கள் வீட்டு ஸ்டைல் வந்து இந்த பொட்டுக்கடலையை யூஸ் பண்ணி செய்கிறது அப்படிங்கிறது தான். கடலைப்பருப்பு வந்து எண்ணெயில் வறுத்து செய்கிறவங்களும் இருக்காங்க, ரெண்டுமே ஈக்குவலி டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த பேசிக்கான பருப்பு பொடி சுட சுட நெய் சாதத்தில் ஆவக்காயை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த பேசிக் பருப்பு பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பருப்பு பொடி செய்ய தேவையான பொருட்கள்: உடைச்ச கடலை 1/2 கப்பு, அதுக்கப்புறமா சிகப்பு மிளகாய் ஒரு 5, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை, அதுக்கப்புறமா பூண்டு வந்து 4 பல், தேவையான அளவு உப்பு. ஸோ தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இதில் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொப்பரை வந்து ஆப்ஷனல். கொப்பரை ஆப்ஷனல் அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃப் லைஃப் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா கொப்பரையில் வந்து எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெய் வந்து வாசனை வந்து சீக்கிரமாக வந்துடும். ஒன்று வந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டிஸில் செஞ்சு நீங்கள் சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே முடிச்சிங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கொப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூண்டு கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு 2 பல்லு கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது வந்து என்ன, எங்கள் வீட்டில் வந்து நல்ல மாடரேட் காரத்தில் தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் நான் 5 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட்டிக்கலாம். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஜாரில் வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி முடிக்க வேண்டியது அவ்வளோதான். ஸோ முதல்ல காஞ்ச மிளகா, கொப்பரை, இந்த காஞ்ச மிளகா அண்ட் கொப்பரை போட்டதுக்கு அப்புறமா ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிளகா அண்ட் கொப்பரை வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கா அப்படிங்கிறது வந்து மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரைப்படும் போது வந்து சௌரியமாக அரைப்படும். அண்ட் இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிற காரணம் வந்து, பூண்டில் வந்து ஈரம் இருக்கும் இல்லையா, இது வந்து நல்லா அரைப்படாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து முதல்ல நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைப்பட்டாச்சு. இப்போது பூண்டு அண்ட் இந்த உடைச்ச கடலை, இது வந்து நல்லா ஸ்டியர் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. 1-2 பருப்பு வந்து நல்லா அரைப்பட்டிருக்காது. இப்போ நல்லா ஃபைனாக அரைப்பட்டாச்சு. இன்னும் சில பேர் வந்து இதை சல்லிப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஓவர் ஃபைன் பவுடராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சல்லிச்சுட்டு இன்னொரு வாட்டியும் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கரெக்டான டெக்ஸ்டரில் இருக்குது. ஸோ இந்த பருப்பு பொடியை இந்த பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த பருப்பு பொடி செய்யும்போது வந்து ரொம்ப கமகமான வாசனையாக இருக்குது. அந்த பூண்டு அரைப்படும் போது நல்ல ஃப்ளேவர் இருக்குது. இது வந்து நாட் ஒன்லி சாதத்துக்குங்க, தோசை போட்டு பொடி தோசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொடி நீங்கள் தூவினீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஆர் ஹோம் மேட் பருப்பு பொடி இஸ் ரெடி. ஸோ இந்த பேசிக்கான பருப்பு பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா, எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது ஒரு ஸ்டாண்ட் பையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொடி தான் இந்த பருப்பு பொடி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.